வணக்கம் மக்களே! உங்களை ஜாரா விலாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கான வீடியோ. அன்னைக்கு ஃபுல் டே நாங்க என்ன பண்ணோம், விநாயகருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணோம், என்னென்ன பூ, இலை நமக்கு கிடைச்சதெல்லாம் நம்ம சேகரிச்சு நம்ம சாமிய கும்பிட போறோங்கிறது தான். அன்னைக்கு காலையில எழுந்ததுமே நம்ம வீட்டு பக்கத்துல என்னென்ன செடி, பூவெல்லாம் இருக்கு, நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். போனதுமே வந்துட்டு நம்ம பக்கத்திலேயே வந்து எருக்கஞ்செடி இருக்கு. அதனால அந்த எருக்கம் முட்டெல்லாம் பறிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அரளிப்பூ. அப்ப இந்த இலைய பார்த்தேன். இந்த இலை யாருக்காவது தெரியுமா? இது என்ன இலைன்றத சொல்லுங்க. நாங்க சின்ன பிள்ளையில அம்மாச்சி வீட்டுக்கு போம்போதெல்லாம் இத வந்துட்டு தோடு மாதிரியோ, நெக்லஸ் மாதிரிலாம் பண்ணி போட்டுப்போம். தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த எருக்கம் பூவுல உள்ள முட்டெல்லாம் வந்து காலையிலேயே எல்லாருமே பறிச்சுட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. சரி நம்மளும் அத கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலான்ட்டு நாங்க பறிக்க ஆரம்பிச்சுட்டோம். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே இதோட 21 பூ, அ இலை என்னென்ன கிடைக்குது, பழம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுறது. நமக்கு என்ன இலை கிடைச்சிருக்கோ, அத பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குடுக்குறதும், அவங்களுக்கு கிடைச்சிருக்க பூ, இலையும் நமக்கு குடுக்குறது. இந்த மாரியே நம்ம வந்து சேர்த்து நம்ம சாமி கும்பிடுவோம். அந்த விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சுனாலே எனக்கு அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருக்கும். இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். என்ன கிடைக்குதோ அத வச்சு சாமி கும்பிட்டுக்கிறோம். அப்பலாம் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான்லாம் ஆசைப்படுவேன். ஆ உங்களுக்கு உங்ககிட்ட இத ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த மாதிரி 21 இலை, பூ, பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரியுமா? என்னென்ன பூ தெரியுமான்றத சொல்லுங்க. நான் என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கேங்கிறதையும் சொல்றேன். நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க காலையிலயே வந்துட்டு எருக்கம்பூ, அந்த அரளிப்பூ, அந்த மாரி இழந்த இலை இதெல்லாம் மட்டும் காலையிலயே எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருந்தோம். சரி நம்ம குளிச்சுட்டு நம்ம வெளியில கிளம்பி போனோம்னா, அங்க என்னென்ன கிடைக்குதோ அத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கலாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. சின்ன வயசுலலாம் நான் வந்து விநாயகர் வந்து ஃபர்ஸ்ட்ல மண்ல செஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சள்ல செஞ்சு விளையாடிருக்கேன். அப்புறம் வந்து மெழுகு பொம்மை அது மாதிரி செய்வேன். இந்த மாரி எனக்கு விநாயகர் சதுர்த்தியோட மெமரீஸ் வந்து எனக்கு நெறையவே இருக்கு. அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நம்ம வந்து விநாயகருக்கு வந்து துளசி வைக்க முடியும். அதனால விநாயகர் சதுர்த்திக்காக துளசி, அருகம்புல்லு, என்னென்ன பூ கிடைச்சிருக்கோ பக்கத்து வீட்ல நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் நம்ம குளிச்சுட்டு வெளியில கிளம்பிடலாம். அப்பதான் நமக்கு வந்து நெறைய இலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வெள்ளை இருக்கு ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அங்க போய் முக்கியமா வெள்ளை இருக்கு பறிச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் அரளிப்பூ வந்து மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். நமக்கு வந்து விநாயகரோட பிறந்த நாள தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம். அதுல கோவில்ல, வீட்ல எல்லாம் செமையா அலங்காரம் பண்ணி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். கோவில்லலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரையும் எல்லாருமே பிள்ளையார் வச்சு, அதுக்கான பூஜைகள்லாம் 5 நாள்ல பண்ணி, பிரசாதங்கள், அன்னதானம் அதெல்லாம் ரொம்பவே நல்லாவே நடக்கும். அதுக்கப்புறமா அம்மாக்கு ரொம்ப கோல்டா இருந்துச்சு. அதனால இந்த முள்ளு முருங்கை இலை வந்து பறிச்சுக்கிட்டோம். அப்படியே அங்க பார்க்கும்போது கும்மிட்டிக்காய். அந்த கும்மிட்டிக்காய பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போக மனசே வரல. அத எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்பலாம் நாங்க சின்ன பிள்ளைல அம்மா கும்மிட்டிக்காய் வத்தலுக்காக அரிஞ்சு போடுவாங்க. இப்போ நெறைய பேர் வந்து இந்த முடி கொட்டுறதுக்கு, சொட்டையா இருக்கிறதுக்குலாம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்துட்டு பல் வலி அப்டின்னா இது யூஸ் பண்றாங்க. ரொம்ப நல்லது. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறமா மாதுளை முட்டு இங்க இருந்துச்சு. இது வந்து நம்ம வந்து காளியம்மன் கோவில் அந்த இடத்துல தான் வேலை நடந்துட்டு இருக்கு. ஓப்பன்ல தான் இருக்கும். இந்த தடவ ஏதோ கோவில் கட்டி மேல வந்து விமானம் வந்து ஓப்பனா விடுற மாரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்த இலையெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி வீட்ல வந்து பிரிச்சு எடுத்துட்டு இருந்தோம். அந்த காய் பார்த்துட்டு வாட்டர் மெலன் சொல்லி தம்பி பார்த்துட்டு இருந்தாரு. வாட்டர் மெலன் இல்லடி இது வந்துட்டு குமட்டிக்காய் அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா இது வாட்டர் மெலன் தான் பாருங்கன்னாங்க. அதுல பார்த்தா அந்த டிசைன் இருக்கு பாருங்க. இதுவும் ஆக்சுவலி வெள்ளரிக்கா, வாட்டர் மெலன் அந்த ஃபேமிலி தான். அதனால தம்பி அத வாட்டர் மெலன் சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க இன்னைக்கு என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க. அரச இலை, வந்து வில்வ இலை, ஆ இது வந்து அதுக்கப்புறமா அந்த வெத்தலை, அரளிப்பூ, அரளி இலை, மல்லிகை இலை, முல்லை இலை, அப்புறம் உங்களுக்கு கிழுவ மரம் தெரியுமா? அந்த இலை அதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் அம்மாவும் நானும் தம்பி 3 பேரும் வந்து விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். மார்க்கெட் போனோம். முதல்லலாம் வந்து நம்ம கேர்ல்ஸ் ஸ்கூல் கிட்டேருந்தே நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் விநாயகரு. இந்த தடவ அந்த மார்க்கெட் ரோட்குள்ள தான் ஃபுல்லாவே இருந்துச்சு. செம்ம அலங்காரம்லாம் பண்ணி விநாயகர் இருந்தாரு. ராஜ அலங்காரம், மஞ்சளெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மண்ல அப்படியே நமக்கு பக்கத்திலேயே பண்ணி பண்ணி செஞ்சுட்டு இருந்தாரு.
அத பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. டக் டக்குன்னு சேல் ஆயிட்டே இருந்தது. மேக்ஸிமம் மண் பொம்மையே யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து நம்ம இயற்கைக்கு செய்ற ஒரு பெரிய நன்மையா இருக்கும். அது ஆக்சுவலி விநாயகர நம்ம வந்து கரைக்கிறதே என்னன்னா, நம்ம வந்து ஆத்துலேருந்து மண் எடுத்து செஞ்சு, அத வந்து எடுத்த இடத்திலேயே விடுறோம். அப்படிங்கிறது தான் இயற்கை குடுத்தத இயற்கைக்கே குடுக்குறோம். அப்படிங்கிறது தான் இந்த தத்துவமே. நம்ம விநாயகர வந்து கரைக்கிறதுக்கான ஒரு ரீசனே வந்து நம்ம வந்து மண்லேருந்து ஆத்துலேருந்து எடுத்து அத வந்து ஆத்துலயே குடுத்துடுறோம் அப்படிங்கிறது தான். இதுல போய் நம்ம கெமிக்கலோ, அந்த மாதிரி விநாயகரோ பெயிண்ட் பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு வந்து அது நல்லது கிடையாது இயற்கைக்கு. அதனால மேக்ஸிமம் எல்லாரும் வந்து மண் விநாயகரே வாங்கி வச்சு கும்பிடுங்க. நான் நிக்கும்போதே அழகா அந்த பிள்ளையார் அந்த தம்பி செஞ்சுட்டாரு. அது செய்யும்போதே நீங்க எடுத்துக்கோங்கக்கா வீடியோ அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகேன்னு அவர் ஆசைக்காக நான் வந்து ஃபுல்லாவே வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். நான் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணேன். அம்மா ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணாங்க. ஆனா தம்பி அவரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒரு பிளேயர் எடுத்துக்கிட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார நம்ம தாம்பூலத்துல வாங்கிட்டு, வெத்தல பாக்கு, பூ, சாக்லேட்டு ரூ. 1000 காசு வச்சு அவர வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுமே அவருக்கு தீபாரதனைலாம் காமிச்சு, ஒரு மாம்பழம் வச்சு நம்ம வந்து அவர வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அவர வீட்ல வந்து ஒரு சிம்மாசன சாமி கீழ ஒரு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமிக்கான கொழுக்கட்டை பண்றது, மோதகம் பண்றது, அதுக்கப்புறம் சமைச்சு நம்ம வீட்ல மதியமே வந்துட்டு சாமி கும்பிட்டுருவோம். அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட்டு மோதகம் எல்லாம் நான் மோதகமா பண்ணிட்டு இருந்தேன். அம்மா கொழுக்கட்டை பண்ணாங்க. அம்மா எல்லாமே சமைச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு ஒரு வேலையா நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நீங்கலாம் கொழுக்கட்டை என்னென்ன பூரணம் வச்சு பண்ணுவீங்க? அப்படின்றத சொல்லுங்க. எங்க வீட்ல வந்து கடலை பருப்பு பூரணம் பண்ணுவாங்க. அப்புறம் பச்சை பயிறு அத வச்சு பூரணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை, அப்புறம் புளி கொழுக்கட்டை, சின்ன சின்ன உப்பு உருண்டை அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சுண்டல், பொரி, கடல இதெல்லாம் சாமிக்கு வச்சாச்சு. நம்மளால முடிஞ்ச இலைகள்லாம் நான் கலெக்ட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இலை, பூ இதெல்லாம் விநாயகருக்கு புடிச்சது எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு எல்லாமே கிட்டா வித்துட்டு இருக்கு. ஈஸியா கிடைச்சிடும். இங்க ஊர் சைட்லாம் நம்மளே தான் தேடி புடிச்சு ஒரு ஒரு இலைகளா நம்ம சேகரிக்கணும். எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். நம்ம வந்து பூஜைக்கு ஆனதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். தம்பி தூங்கிட்டு இருக்காரு. அந்த கேப்ல வந்து நம்ம அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டோம்னா, தம்பி எழுந்ததுமே சாமி கும்பிடணும். நம்ம அழைச்சிட்டு வந்த விநாயகருக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எருக்க மாலை. அந்த எருக்க முட்டா கோத்திருக்கேன் பாருங்க. அதெல்லாம் வந்து நம்ம கோத்து ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் அருகம்பில்லு, அதுக்கப்புறமா நான் வந்து அருகம்புல்லும் ஜெவந்தி பூ கட்டியிருந்தேன். அரளிப்பூ, முல்லைப்பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு, அவருக்கு பறிச்சுட்டு வந்த இலை எல்லாத்தையுமே மந்திரம் சொல்லி நமக்கு அர்ச்சனை பண்ணி அவருக்கு வச்சிரணும். நம்ம மா இலை, அரச இலை எல்லாமே பறிச்சுட்டு வந்திருக்கோம் சரிம்மா. எல்லா இலையும் சொன்னேன் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே அர்ச்சனை பண்ணி நம்ம ஒண்ணு ஒண்ணா போட ஆரம்பிச்சிடலாம். விநாயகர் சதுர்த்தி என்பது வந்து ஒரு மத வழிபாடு மட்டும் இல்ல. அது வந்து நம்முடைய பண்பாட்டையும், கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு திருநாளாகும். அனைவருமே ஒன்றா கூடி இத கொண்டாடணும். அ மும்பை சைட்லாம் ரொம்ப நல்லா கொண்டாடிருவாங்க. சென்னையும் நல்லாருக்கும். இப்பல்லாம் ஒரு சின்ன சின்ன கிராமத்துல கூட அவ்ளோ அழகா கொண்டாடுறாங்க. அப்பல்லாம் கூட டவுன்ல தான் அந்த விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் கொண்டாடுவாங்க. கிராமங்கள்ல அவ்வளோ ஒண்ணும் இருக்காது. ஆனா இப்பல்லாம் கிராமங்கள்லயும் இதெல்லாம் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். எல்லாருமே ஒற்றுமையா இந்த மாரி விழாக்கள் எல்லாம் கொண்டாடணும். நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்குலாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்க அரேஞ்ச் பண்ண பூவெல்லாம் எங்கெங்க வைக்க முடியுமோ அவருக்கு, எல்லாமே வச்சுட்டுருந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் பெரிய விநாயகரா எடுத்தேன். ஆனா வந்து சஷ்டிக் இந்த வருஷம் இந்த விநாயகர் தான் வரணும்னு நமக்கு இருக்கிறதுனால, அவருக்கு ஏத்த மாதிரி பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாமிக்கு பண்ண நைவேத்தியங்கள்லாம் நம்ம இலை போட்டு ஒண்ணொண்ணா வைக்க ஆரம்பிச்சிடலாம். மோதகம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மோதகத்த எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டியிருக்கோம். உப்பு உருண்டை, அது அந்த மாரி கொழுக்கட்டையா பண்ணினது, அதெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா வடை, பாயாசம், சுண்டல், வாழைக்காய் வறுவல், சாம்பார், அப்பளம் இதெல்லாமே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் தருணத்த உங்க கூட பகிர்ந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அருள்மிகு பிள்ளையார் அனைவருக்கும் ஆரோக்கியம், ஆனந்தம், வளம், செல்வம் அனைத்தையும் தரணும்னு விநாயகர வேண்டிக்கிறேன். நீங்களும் எப்படிலாம் சாமி கும்பிட்டீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் செய்வீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்.